ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஎம் நிஷா கிச்சன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சுட தண்ணியில் ஒரு மீடியம் சூடில் இருக்க தண்ணியில் நம்ம அதை போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதில் இருக்க பூச்சி கீச்சி இருந்தாக்கா கிளியராகிடும். நம்ம அப்புறம் அதை வடிகட்டிட்டு நம்ம கொஞ்சம் பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் இதை ஒரு பீஸு 2 அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நான் சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கேன் 1 ஸ்பூன். அப்புறம் 1.5 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 6 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. நீங்கள் மைதா மாவு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம், ஆனால் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கணும். இதெல்லாமே சேர்த்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து, உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுமே இந்த காலிஃப்ளவர் எல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஸ்நாக்ஸுக்கும் இது சூப்பராக இருக்கும். இது சும்மா சாப்பிட்டே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். காலிஃப்ளவருக்கு ரோட் சைடிஸ்லாம் ஒரு மசாலா ரெடி பண்ணுவாங்க இல்லைங்களா, அது கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா வதங்கினதும் நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு பெரிய தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன தக்காளி இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி நல்லா ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, இதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லெமன் சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி ரோல் இதை வச்சு ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி ரோல் கூட பண்ணிக்கலாம். டேஸ்டியாக இருக்கும். நைட் டின்னர் கூட இந்த மசாலா வச்சுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். 2 in 1 ரெசிபி. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பச்சை வாசனைலாம் போகணும். அப்புறம் இதில் ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து ஒரு 1.5 கப் அளவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதில் 1 கப் தான் ஊற்றினேன், ரொம்ப திக்கானது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/2 கப் தண்ணி அளவு சேர்த்தேன். அப்புறம் பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவர்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/4 டம்ளர் இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளேசிங் மாதிரி வந்துடும். கொஞ்ச நேரத்தில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மசாலா. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்களோட விருப்பம் தான். பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் மேலே தூவி கார்ன் இருந்ததுன்னா கார்ன் பொரித்து சர்வ் பண்ணிவிடுங்க. சூப்பரான நம்மளோட ரோட் சைட் காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.